பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த டைனிங் டேபிள உடைச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமா பார்த்துரலாம். பிக் பாஸ் 6 ஆரம்பத்தில ஜாலியா போனாலும், நாளுக்கு நாள் ஒவ்வொருத்தருடைய முகத்திரையுமே வெளில் வர தொடங்கியிருக்கு. பிக் பாஸ்ல சண்டைகள் நடக்கிறது அப்படிங்கிறது சகஜமான ஒரு விஷயம் தான். முகம் தெரியாத நபர்கள் ஒரே வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்கும்போது, இந்த மாரி பிரச்சனைகள்லாம் கண்டிப்பா ஏற்படும். பிக் பாஸ்ல சண்டை ஏற்படும்போது, கைமீறி போகிற டைம்ல தான் இந்த மாரி டேபிள் உடையிறது, சேர் உடையிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த மாதிரி எந்த பொருளையுமே சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ல விதிமுறைகள்லாம் இருக்கு. அதையும் மீறி பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரெட் கார்டு குடுத்து வெளில அனுப்புவாங்க அப்படிங்கிற விதிமுறையும் இருக்கு. கோவமா இருந்தா இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனா, இப்போ இந்த பிக் பாஸ்ல சந்தோஷமா இருக்கும்போது, இந்த மாரி டேபிள் வந்து உடைஞ்சது தான் பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. பிக் பாஸ்ல இந்த வாரம் டான்ஸ் மாரத்தான் டாஸ்க் வந்து போயிட்டுருக்கு. 2 பேரா பிக் பாஸ் குடுத்த ஆர்டர் படி டான்ஸ் வந்து ஆடிட்டுருக்கணும். இந்த 2 பேர்ல யார் சூப்பரா ஆடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்த போட்டியாளர்கள் வந்து அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. இதில வெற்றி பெறவங்களுக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும். இந்த டாஸ்க்ல எல்லாருமே டான்ஸ் ஆடி முடிச்சுட்டாங்க. எல்லாருமே பார்த்துருப்போம். நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வீட்ல இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் எல்லாருமே பிக் பாஸ் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. பிக் பாஸும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஓகே சொல்லி பாட்டும் போட்டு விடுறாரு. இத பார்த்த போட்டியாளர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல கதிரவன் டைனிங் டேபிள் மேல ஏறி நின்னு ஆட ஆரம்பிக்கிறாரு. அவர பார்த்து கூட சில போட்டியாளர்களும் அந்த டைனிங் டேபிள் மேல ஏறுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே டைனிங் டேபிள் வெயிட் தாங்காம கிராக் விட ஆரம்பிச்சிருச்சு. இத பார்த்த உடனே எல்லாருமே வேகமா கீழ இறங்கி ஆச்சரியத்தோட பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த டேபிள் உடைஞ்ச விஷயத்த பிக் பாஸ் வந்து சீரியஸா எடுத்துப்பாரா? இல்ல ஏதாச்சும் நடவடிக்கை எடுப்பாரா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.